வணக்கம் ஸ்டூடெண்ட். இது வரைக்கும் நம்ம யூனிஃபார்ம் மோஷனை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நான் யூனிஃபார்ம் மோஷன் எப்போதும் யூனிஃபார்ம் இருக்காது. நான் யூனிஃபார்ம் மோஷனை பற்றி பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம் மோஷனில் என்ன? யூனிஃபார்ம் மோஷனில் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வெலாசிட்டி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப்டர் ட்ராவலிங் சம் டிஸ்டன்ஸ் அண்ட் அட் கிவன் டைம் இங்கே வெலாசிட்டி சேம் வெலாசிட்டியாக இருக்கும். இங்கே 50 மீட்டர்ஸ்னால் இங்கே 50 மீட்டர்ஸ். ஸோ வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன ஆக்சலரேஷன் என்ன வரும்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ரெண்டு வெலாசிட்டி சேமாக இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கும். இது யூனிஃபார்ம் மோஷனுக்கு. நான் யூனிஃபார்ம் மோஷன் என்ன வரும்? வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, பட் வெலாசிட்டி வேரியபிள். அப்போ ஆக்சலரேஷன் என்ன வரும்? v மைனஸ் u/t. ஸோ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இல்லாததுனால ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்க முடியாது. ஸோ மோஷனில் ரெண்டு டைப் இருக்குது, யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷனை நம்ம பற்றி என்ன சொல்லுவோம்? நான் யூனிஃபார்ம் மோஷன் ரெண்டு டைப்பாக சொல்லலாம். ஒன்று, நான் யூனிஃபார்ம் மோஷன் இஸ் ஆக்சலரேட்டட். நான் யூனிஃபார்ம் மோஷனை நம்ம ஆக்சலரேட்டட் மோஷன் சொல்லுவோம், ஏன்னா வெலாசிட்டி வேரியபிளாக இருக்கிறதுனால. ஸோ ஆக்சலரேட்டட் மோஷன் நம்ம ரெண்டு டைப்பில் சொல்லலாம். யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன், நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். அது நம்ம 2 டைமென்ஷனில் மோஷன் இன் எ பிளேன் படிக்கிற போது வெலாசிட்டி, ஸ்பீட் எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். ஸோ யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் என்ன வரும்? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு dv/dt. ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஜீரோவாக இருக்காது, பட் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனுக்கு ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, வேரியபிளாக இருக்கும். ஸோ இது பார்க்குற போது டைமை டிபெண்ட் ஆகிருக்கும். டிபெண்ட் ஆகிருக்கிறதுனால அட் எனி இது ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ டைம் வேரி ஆனிச்சுன்னா டைம் போக போக இது இந்த குவான்டிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷனும் வேரி ஆகும். ஸோ டைம் டிபெண்ட் பார்க்குற போது இதை நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் சொல்லுவோம். இதை பார்க்குற போது அட் எனி இன்ஸ்டன்ட், தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுற போது we use integration and differentiation for calculation of displacement, velocity and acceleration. மெயின்லி மூணு குவான்டிட்டி மோஷனில் என்ன இருக்குது? யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். ஒன்று டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், சில இடத்துல எஸ்ன்னு வச்சுப்பாங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், சில இடத்துல எப்படி வச்சுக்கலாங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட், so velocity is equal to rate of change of displacement. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வெலாசிட்டி கிடைக்குது. அடுத்தது acceleration is equal to rate of change of velocity. அது இப்படி எழுதலாம், மல்டிப்ளை. ஸோ இதை dv/dt எழுதலாம், ஆர் dv/dt into multiply and divide by ds. இப்படி பண்ணுற போது இது எப்படி இதெல்லாம் dv/ds into நம்ம எக்ஸ்ன்னு இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை எஸ்ன்னு வச்சுக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் dv/ds/dt. ஸோ acceleration is equal to ds by rate of change of displacement and of the velocity into dv/ds. So is equal to dv/dt. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்ஸை நம்ம, தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வெலாசிட்டி கிடைக்குது. அண்ட் வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்குது. ஸோ எஸ்லேருந்து ஆரம்பித்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்குது. வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆல்வேஸ். அதுமாரி இது இன்டகிரேஷன் பார்ப்போம். இன்டகிரேஷன் என்னென்னா, ஸோ ஆக்சலரேஷன் is equal to rate of change of velocity. So dv is equal to a into
dt. இது ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல் ஆகிடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு integration of acceleration with respect to time. ஒரு ரிசல்ட் acceleration first, second. அடுத்தது so velocity is equal to rate of change of displacement, that is differentiation of displacement, or ds is equal to velocity into dt. integrating both the sides பண்ணோம்னா இது போய்டும். ஸோ s is equal to integration of velocity with respect to time. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எவ்ரிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஏன்னா ஒரு பார்ட்டிகல் t is equal to 0 இங்கே இருக்குன்னா ஆஃப்டர் t is equal to 5 seconds சம்வேர் இங்கே இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறுது டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நான் யூனிஃபார்ம் மோஷனில். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் அட் திஸ் டைம் ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போம். இட் மீன்ஸ் நம்ம ஆக்சலரேஷனை இன்டெகிரேட் பண்ணோம்னா பண்ணால் வெலாசிட்டி கிடைக்குது, வெலாசிட்டி இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம், ஆக்சலரேஷன் ஆன் இன்டெகிரேஷன் gives velocity and velocity on integration gives displacement. So ஆக்சலரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸோ இன்டெகிரேஷனும் டிஃபரன்ஷியேஷனும் ரிவர்ஸ் ப்ராசஸ். இப்படி வந்தோம்னா நமக்கு ஆக்சலரேஷன் வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் இன்டெகிரேஷன் கிடைக்குது. அண்ட் டிஃபரன்ஷியேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்குது, வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் கிடைக்குது. ரெண்டும் ரிவர்ஸ் இன்டெகிரேஷனும் டிஃபரன்ஷியேஷனும் ரிவர்ஸ் ப்ராசஸ். சேம் வே நம்ம எஸ்டி கிராஃபிலேருந்து விடி கிராஃப்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பிகாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டு வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டைம். விடி கிராஃபை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஏடி கிராஃப் கிடைக்கும். அப்படியே ரிவர்ஸில் வருவோம். ஏடி கிராஃபை இன்டிகிரேட் பண்ணோம்னா வெலாசிட்டி வித் டைம், விடி கிராஃபை நம்ம இன்டிகிரேட் பண்ணால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃப் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்குது, 4 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இன்ஃபேக்ட் அதை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் யூஸிங் விடி கிராஃப். இனிஷியலி this is the velocity time graph, so this is the line graph. So what is this? It is making an angle of theta with positive x-axis. As it is பார்த்திருக்கோம், slope of VT graph is equal to velocity by time, or change in velocity by change in time. Change in velocity என்ன வருது, is equal to m is equal to tan theta. mனாலே ஸ்லோப்னா tan theta. VT கிராஃபில் சப்போஸ் இனிஷியலி the bird இது velocity at v1, இது velocity at v2, time is equal to 0, and இது time is equal to t. So இது நம்ம velocity 1 ன்னு சொல்லலாம், this distance. இதை நம்ம velocity 2 and இதை என்ன சொல்லலாம், this is equal to change in velocity which is equal to v2 minus v1. So acceleration என்ன வரும், acceleration slope v by t நாலே என்ன வரும், which is equal to acceleration. v by t or change in velocity by time is given by the slope of VT graph. Therefore slope of VT graph என்ன வருது, slope of VT graph is equal to acceleration is equal to change in velocity by change in time. That is acceleration is equal to change in velocity divided by change in time. இது என்ன வருது, this time இது t minus 0 தான் இந்த portion,
இந்த portion என்ன வருது, இந்த portion tv which is equal to v2 minus v1. So change in velocity is equal to v2, or we will call it as v minus u, or we call it as initial velocity. After some time this is final velocity, change in time divided by t minus 0. So acceleration is equal to t minus 0, or acceleration is equal to, acceleration nothing but slope of, what is slope? The slope is equal to tan theta. Tan theta now this portion divided by this portion, which is nothing but slope of the vt graph. So tan theta is equal to slope of the vt graph, which is nothing but acceleration. So acceleration is equal to v minus u by t. Cross multiplying, acceleration into time is equal to v minus u, or we can write v is equal to u plus at. So this is the first equation, or you can call it the equation number 1. So equation number 1 is v is equal to u plus at. Next, area of vt graph. Area of vt graph is velocity is equal to displacement by time, which it means displacement is equal to velocity into t. This is v and this is t. Velocity multiplied by t. Therefore, displacement is equal to area under vt graph. So area now in the area total. This is the under this graph. This is the graph. This is area in the area. The area now இது என்ன ஷேப்பில் இருக்குது, ட்ரபீசியமில் இருக்குது. எப்படி இருக்குது ட்ரபீசியம்? ட்ரபீசியம்ல ஏரியானா சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ். இது என்ன வருது, திஸ் இஸ் யூ, திஸ் இஸ் சம் வி, அண்ட் திஸ் இது எவ்வளோ வருது, இது வந்து டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு area of vt graph, that is area of trapezium. Trapezium is equal to half into sum of the parallel sides, that is sum of the parallel sides into height t, or which is equal to half into v, half into ut plus half into vt. So therefore already we have seen v is equal to u plus at. So we will write is equal to half into ut plus half into u plus at. u plus at into t. v की बदले நம்ம u plus 18 போடுறோம். Therefore displacement is equal to half ut plus half into ut, half into ut plus half at square. Half into half is equal to எவ்வளோ வருது, half ut plus half ut is ut plus half at square. So displacement. So we can come to the conclusion that displacement S is equal to ut plus half at square. This is the second equation. Second equation and எப்படி எழுதலாம், 2 S is equal to ut plus half at square. Third equation நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். area of this trapezium. Area of the trapezium is equal to and now the area of the trapezium is equal to, area of the trapezium is nothing but velocity time graph area and the displacement, which is equal to sum of parallel sides, this side plus this side, half into sum of the parallel side into the length. This is parallel side, in the length endana t வருது. So we can write t
t என்ன வருது சின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் v is equal to u plus at or v minus u is equal to at or t is equal to v minus u by a. Substituting for t here, half into u plus v into u minus v divided by a. 2a இங்கே கொண்டு வந்துட்டோம்னா this will become 2 into a into s is equal to u plus v into u minus v. Therefore, is equal to u square minus v square is equal to 2as. V square minus u square 2 into a into s. Sorry, time is equal to v minus u. v minus u by t. So, இதை இப்படி எழுதிக்கலாம். இதை u plus v plus u எழுதிக்கலாம். இதை இப்படி ஆர்டர் சேஞ்ச் பண்ணி கூட எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். ஸோ we can write v ஸ்கொயர் is equal to u இங்கே கொண்டு வந்துடும் u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. Therefore, all the three equation என்ன வருது? First equation, second equation, third equation is equal to v square is equal to u square plus 2 into a into s. v square plus 2 into a. This is the third equation.